ரகசியமாய் நடத்தப்பட்ட சித்திரவதை கூடம், ரணிலுக்கு நேர்ந்த பரிதாப நிலை, கைது செய்ய தயாராகும் அனுர அரசு, அவரின் குடியுரிமையை ரத்து செய்ய முடியாது என்கிறார் கம்பன் பில. வன்கொடுமைக்கு ஆளான பெண் வைத்தியரின் தொலைபேசி காட்டுக்குள் இருந்து கண்டுபிடிப்பு, தொலைபேசியில் பதிக்கப்பட்டிருந்த முக்கிய ஆதாரம். வடமராட்சி கடலில் இரவிரவாய் தோன்றிய பெரும் வெளிச்சம், சட்டவிரோத தொழிலாளர்கள் அட்டகாசம், வேடிக்கை பார்க்கும் கடற்படை. சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 12 கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள பாரிய அளவிலான சிகரெட் தொகுதி கண்டுபிடிப்பு, அதிர்ந்து போன அதிகாரிகள். ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த லேண்ட் குரூஸ் வகை வாகனத்தை எடுத்துக்கொண்டு புதையில் தோண்டச் சென்ற விமானப்படை கேப்டல் உள்ளிட்ட 2 போலீசார் வெடிபொருட்களோடு பிடித்தனர். பெண்ணின் நடத்தை குறித்து சர்ச்சைக்குரிய சொல்லாடல், எம்பி அர்ச்சுனாவின் விளக்கம். பச்சை குத்தினால் இனி வேலை இல்லை, இலங்கையருக்கு வெளியான புதிய கட்டுப்பாடு. பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதோ அல்லது அவருடைய குடியுரிமையை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என பிபத்துருக்கல உரிமையவின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் 3வது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகள் குறித்து பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதியூடாக ஏற்றுக்கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதை ஏற்பதாகும். இந்த ஆணைக்குழுவால் நபரொருவர் குற்றமளித்தாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். அவ்வாறெனில் திசை காட்டியின் பொய் பிரச்சாரத்தில் புதிதாக ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கையும் இணைந்துள்ளது என புதிய கம்பன்பில தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சந்தேக நபரால் திருடப்பட்ட ஐபோன் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் மறைந்திருந்த காட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதாக கல்நேவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கல்நேவ காவல் பிரிவில் உள்ள நிதிகும்பயாய மற்றும் மகா மென்வ அசபுவ இடையிலான காட்டு பகுதியில் 2 காவல் குழுக்கள் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர் பெண் வைத்தியரின் தொலைபேசியை வலுக்கட்டாயமாக எடுத்து மிரட்டி அதன் கடவுச்சொல்லை பெற்று பின்னர் அதே தொலைபேசியில் இருந்து அவருடைய புகைப்படங்களை எடுத்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தேக நபரால் திருடப்பட்டு காணாமலாக்கப்பட்ட தொலைபேசி தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்க அனுராதபுரம் நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடலில் சற்று முன்னர் வரை 50க்கும் மேற்பட்ட படகுகள் ஒளிபாய்ச்சி சட்டவிரோதமாக கடற்றொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. நேற்று மாலை 5:30 மணியளவில் வெற்றிலைக்கேணி கடற்படை முகாமுக்கருகில் இருந்து சென்ற 50க்கும் மேற்பட்ட படகுகளில் ஒளி வைத்து பல்லாயிரக்கணக்கான மீன்களை பிடித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவருக்கு அறிவிக்கப்பட்டது. அதையடுத்து அவர் குறித்த விடயத்தை கடற்படையின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இருப்பினும் கடற்படையினர் அது குறித்து அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் போதைப் பொருளை மட்டும் கைப்பற்றும் நோக்கில் செயற்படுவதாகவும் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளை இதுவரை கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை எனவும் கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடற்படை முகாமுக்கு அருகாமையில் இருந்து சட்டவிரோதமாக கடற்றொழிலுக்கும் கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்படாமை குறித்தும் அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட் தொகுதி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 12 கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள இந்த சிகரெட் தொகுதி கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள ஒரு கிடங்கில் இருந்து சுங்க வருமான பணிக்குழு அதிகாரிகள் கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்பொழுது சுமார் 7,13,000 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சிகரெட்டுகள் ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து பாதுக பிரதேசத்தில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் பெட்டிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த லேண்ட் குரூசர் வகை வாகனத்துடன் விமானப்படை கோப்ரல் உட்பட 2 வெடிபொருட்களோடு கடந்த திங்கட்கிழமை அதிகாலை கைது செய்ததாக வெல்லாவளி போலீசார் தெரிவித்தனர். வெல்லாவளி பாலையடிவட்டை வீதியில் திங்கட்கிழமை அதிகாலை 3 மணியளவில் பயணித்த லேண்ட் குரூசர் வாகனத்தை போலீசார் சந்தேகத்தில் நிறுத்தியுள்ளனர். எனினும் அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் அம்பாறை விமானப்படைக்கு செல்வதாக தெரிவித்துள்ளனர். அப்போது வாகனத்தை போலீசார் சோதனைக்குட்படுத்தினர். அதன்போது வாகனத்தில் இருந்து 1 கிலோகிராம் அமோனியா ஜெல்
சிந்தூர், வெடிக்கான கயிறு, ஒரு பந்தம், 3 போத்தல் கெமிக்கல் என்பன மீட்கப்பட்டுள்ளன. கொடகவல அரகம்பாவிலவி ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் ட்ரோன் கேமரா இயக்குநராக விமானப்படை கோப்ரல் கனிந்து போப்பிந்த சமரவீர கலனி கொல்ஹம் பிரபத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த ஸ்ரீலால் சுஜீவ் ஆகிய இருவரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். அத்துடன் லேண்ட் குரூசர் வாகனத்தை மீட்டு போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவர்கள் புதையல் தோண்டும் நோக்கத்துடன் இந்த பகுதிக்கு வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்ததோடு கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த வெல்லாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சமூக பொறுப்பின் அடிப்படையில் ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து பாராளுமன்றத்தில் பேசியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உரையின் பொழுது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாடல் குறித்து ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர், குறித்த விவகாரம் தொடர்பான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு இளம் சமுதாயம் அழியும் வகையிலான ஒரு ஆதாரம் என்னிடம் வந்த காரணத்தால் ஒரு சமூக பொறுப்புடனேயே இதனை பாராளுமன்றத்தில் பேசினேன் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சட்டத்திறனே ஸ்வஸ்திகாவை விமர்சித்தமை தொடர்பாக கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, நான் ஸ்வஸ்திகா குறித்து இதுவரை எந்த கருத்தும் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கவில்லை. இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறித்த விடயத்தை கன்சாட்டில் இருந்து நீக்குமாறு பேசியுள்ளார். நான் குறித்த நபர் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசவில்லை. எனவே நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் வேறு யாரேனும் பாராளுமன்றத்தில் அவர் குறித்து பேசியிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இதை தவிர சட்டத்திறனி ஸ்வஸ்திகா மீது தனிப்பட்ட எந்த கோபமும் எனக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். உடலில் எங்கும் பச்சை குத்திக் கொண்டிருப்பவர்கள் போலீஸ் துறையில் வேலைக்கு தகுதி பெற மாட்டார்கள் என தலைமை போலீஸ் பரிசோதகர் மனோஜ் சமரசேகர குறிப்பிட்டார். உடலில் பச்சை குத்திய ஒருவர் தன்னுடைய முதுகலை பட்டப்படிப்பை முடித்து ஆயுதப்படைகளில் பணிபுரிய விரும்பினாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல் ஆகும். அந்த தோலை அழிப்பது நல்லதல்ல. நாம் இது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருந்தாலும் உடலில் பச்சை குத்தியிருந்தால் எந்த ஆயுதப்படையிலும் இணைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது என அவர் இதன்போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.